ரிஷபராசி என்பவர்களே, மனச்சோர்வு, சஞ்சலம், இனம் புரியாத பயம், கவலைகள் நீங்கும். வாகனம் ஓட்டும் போதும், பின்னால் அமர்ந்து செல்லும் போதும், நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமாக நடந்த வழக்கில் இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். நிகழும் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2024 திங்கட்கிழமை அன்று மக நட்சத்திரம், சிம்மராசி, கன்னி லக்னம், ரிஷப வம்சத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது. வம்சத்தில் பிறந்த ரிஷபராசி என்பவர்களே, லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக முடியும். மனச்சோர்வு, சஞ்சலம், இனம் புரியாத பயம், கவலைகள் நீங்கும். உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இந்த தம்பதியர் மகிழ்ச்சியுடன் ஒன்று சேர்வார்கள். நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமாக நடந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதன் காரணமாக மனபாரம் நீங்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். குரு சஞ்சாரம் காரணமாக வீட்டில் சுப விசேஷங்கள் கூடி வரும். சஷ்டியர்த்த பூர்த்தி, காது குத்தல், வளைகாப்பு, நிச்சயதார்த்தம் போன்ற சுப விசேஷங்களை உற்றார் உறவினருடன் சேர்ந்து ஜாம் என்று செய்து முடிப்பீர்கள். ஜனவரி மாதம் முடிவதற்குள் அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய சான்றிதழ்கள், அனுமதி கடிதம் கைக்கு வரும். கேது 5 இருப்பதால் நிறை குறைகள் உண்டு. மன அமைதி குறையும். எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பிள்ளைகள், பேரன் பேத்திகள் செயல்பாடுகள் காரணமாக மன உளைச்சல், செலவுகள் இருக்கும். பெண்களுக்கு கணவர் வகை உறவுகளால் நெருக்கடிகள், வருத்தங்கள், வீண் செலவுகள் இருக்கும். வேறு மாநிலங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இந்த வருடம் நிறைவேறும். வீடு மாற இடம் பார்த்தவர்களுக்கு நல்ல பகுதியில் வசதியான வீடு அமையும். வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக வேறு நாட்டிற்கோ சொந்த ஊருக்கோ வர வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளது. வாகனம் ஓட்டும் போதும், பின்னால் அமர்ந்து செல்லும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்லும் பொழுது பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு செல்லவும். கிரக சஞ்சாரம் பார்வை காரணமாக வண்டி திருடு போவதற்கு வாய்ப்பு உள்ளது. மே மாதத்திற்கு மேல் குரு பார்வை காரணமாக பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து வரவேண்டிய பாகப்பிரிவினை சொத்து நிலமாகவோ பணமாகவோ கைக்கு வரும். அதன் காரணமாக மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்பீர்கள். அரசு ஊழியர்களுக்கு உத்தியோகத்தில் சில சங்கடங்கள், பிரச்சனைகள் இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் சமாதானமாக போவது நன்மை தரும். தசாபுக்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அலைச்சல், திடீர் வெளியூர் பயணங்கள் இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு மே மாதத்திற்கு மேல் எதிர்பார்க்கலாம். சனி பகவான் அமைப்பு காரணமாக சாதக பாதகங்கள் உண்டு. நிலம் விற்பதற்கான எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தொகைக்கும் அதிகமாக சொத்து விற்பனையாகும். தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். நீண்ட நாட்களாக சொந்த பிளாட் வாங்கி குடிபோக வேண்டும் என்ற உங்கள் ஆசை நிறைவேறும். ஜூன் மாதத்திற்குள் சொந்த பிளாட்டில் பால் காய்ச்சி கிரக பிரவேசம் செய்யும் யோகம் உண்டு. பரிகாரம்: இந்த வருடத்தில் நேரம் கிடைக்கும் போது திருவண்ணாமலை, அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனை தரிசிக்க மனக்குழப்பம் நீங்கி அமைதி நிலவும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.